ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் கஸ்டம் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ கஸ்டம் லிஸ்ட் என்னென்னதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கஸ்டம் லிஸ்ட்டை வந்து நம்ம சார்ட்டிங் ஈஸியான நமக்கு தேவையான மாதிரி இப்போ வந்து இப்போ கிரேடு எக்ஸாம்பிள் எடுத்துக்க பாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கிரேடு பி, கிரேடு ஏ, கிரேட் பின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி எந்த லிஸ்ட்டு வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாரி, நமக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாரி. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா, இப்போ ஜனவரின்னு போட்டு இதில ட்ராக் பண்ணிங்கன்னா, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. அது வந்து இன்பில்ட்டாவே மைக்ரோசாஃப்ட் வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான லிஸ்ட்டு நம்ம பண்ணணும்னா, நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அ இல்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டு தேவையில்லனா டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல்ல போங்க. ஃபைல்ல போயிட்டு, ஸோ நம்ம ஏற்கனவே இன்பில்ட்டா இருக்கிறது எப்படி ஒர்க் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஜான் அங்கே டைப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல டைப் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஜான், பிப், மார்ச், செப்டம்பர் அப்படின்னு அப்படியே வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ இங்கே இருக்குது. நான் இப்படி வந்து நான் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட்டு வந்து நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்டிடிஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து எனக்கு கஸ்டம் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே ஜான், ஃபெப் வச்சு நான் வந்து எனக்கு வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு வரணும். அது மார்ச் அப்படி வரணும். எனக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வருங்கன்னா ஜான், ஃபெப்னு இருக்கா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, இங்கே வந்து எனக்கு டிசம்பர்லேருந்து இப்படி ஆப்போசிட்டில் வரணும்னு. பார்த்தீங்கன்னா, ஏப்ரல், மார்ச் அப்படி வந்துருச்சுங்களா? ஸோ இது வந்து இன்பில்டா இருக்குது. நாம வந்து எனக்கு எப்படி நமக்கு கிரேடு இந்த மாதிரி நார்த்து, சவுத்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் போனீங்கன்னா, கீழே வந்து லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா, இங்கே ஜென்ரல் இதில் வந்து கிரியேட் லிஸ்ட் அண்ட் யூஸ் ஷார்ட்ஸ் இன் ஃபில்னு இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணால் டெலீட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே எக்ஸலில் இருக்கிறத ரேஞ்சை செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். இம்போர்ட் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இல்லை நீங்களும் கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணலாம். அப்போ இல்லை இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து லெவல் 1 லெவல் 1, 2ன்னு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிடிஎஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, கஸ்டம் லிஸ்ட்டில் போயிட்டு எனக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, லெவல் 1, லெவல் 2 ஆட் ஆயிருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ டிசைனிங் ஆர்டர் இருக்குது. நான் அசைனிங் ஆர்டர் வேணும். அதான் பண்ண போகிறேன். ஸோ லெவல் 1, லெவல் 2 ஃபஸ்ட்டு வேணும். ஸோ ஓகே கொடுத்தேன்னா லெவல் 1, லெவல் 2 வந்துச்சுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து லெவல் 1 போட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணாவே பாருங்க, லெவல் 1லேருந்து 4 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1, 2, 3ன்னு வந்துருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைலில் போய் ஆட் பண்ணுறது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து ஷார்ட் கொடுத்துட்டு ஷார்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே கஸ்டம் லிஸ்ட்னு இருக்கும். இந்த கஸ்டம் லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம கிரேட் 1, 2ன்னு ஆட் பண்ணோம். ஆனால் அது சேவ் ஆகலை. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் கொடுக்காம பண்ணிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கிரேட் கொடுத்து டைப் பண்ணி ஃபில் செல்லும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்டும் பண்ணலாம். ஸோ வந்துச்சுங்களா?
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஒர்க்கில் யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக ஒர்க்கை முடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.